உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அஞ்சலி, அஞ்சலி சார், அஞ்சலி, என்னாச்சு சார்? சார், என்ன சார்? அஞ்சலி, அவங்க தூக்கிட்டு போறாங்க சுடர். நான் காப்பாத்துறேன் அஞ்சலி. என்ன சார் சொல்றீங்க? அவங்கள தான் நம்ம அப்பவே அனுப்பிட்டோமே. அஞ்சலி அவளோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. என்னது? தூங்கிட்டு இருக்காளா? கனவு கண்டீங்களா? ஆமா சுடர். அஞ்சலி அவங்க தூக்கிட்டு போற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது. சோ வியர்ட். சுடர், நான் எப்போ போய் அஞ்சலியை பார்த்துட்டு வரேன். சார், குழந்தைங்க எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள நம்ம இந்த டைம்ல போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சார். காலையில பாத்துக்கலாம். நீங்க தண்ணி குடிச்சிட்டு படுங்க சார். இல்ல சுடர், இல்ல, எனக்கு அஞ்சலியை பார்த்தாதான் எனக்கு திரும்ப தூக்கம் வரும். நான் போய் பார்த்துட்டு வரேன். அஞ்சலி, இருங்க சார், அஞ்சலி, நானும் வரேன். வா. அஞ்சலி, என்ன சொல்றது? இது யாரையுமே காணோம். அதான் சார், எனக்கு ஒண்ணும் புரியல. எங்க போனாங்கன்னே தெரியலையே. வா, கீழே போய் தேடுவோம். வாங்க சீக்கிரம். அஞ்சலி, அஞ்சலி, அபி, அபி, காவ்யா, அஞ்சலி, 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 அபி, அஞ்சலி, காவ்யா, அஞ்சலி, காவ்யா, அபி, அபி. என்னாச்சுப்பா? அம்மா, பசங்க யாரையுமே ரூம்ல காணுமா? ஐயோ, என்னப்பா சொல்ற? ஆமாமா. இந்த நேரத்துல எங்க போயிருப்பாங்க? தெரியலமா. நல்லா தேடி பாத்தீங்களா? ஆமாமா, எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்த்துட்டோம். எங்கேயுமே இல்ல. எங்க போனாங்கன்னே தெரியல. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சார், ஐயோ, இப்ப என்ன பயப்படாதீங்க சார். தெரியலையே. நம்ம வெளியில போய் தேடி பார்க்கலாம். வெளியிலயா? வாப்பா போய் தேடி பார்க்கலாம். ஆமா, நீங்க இங்கே இருங்க. சப்போஸ் பசங்க வீட்டுக்கு வந்துட்டா எங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்கம்மா. ஆமா, என்ன கூப்பிடுங்க. இங்க வந்தாங்கனா நாங்க வெளியில பாத்துப்பா. வா சுடர், வா. ஐயோ, எங்க போயிருப்பாங்க இந்த நேரத்துல? கடவுளே. எங்க இந்த போயிருப்பாங்க பக்கம் சார்? போயிருப்பாங்க. சுடர், இந்த பக்கம் போய் பாப்போம். வா. அஞ்சலி, சார், ஐயோ, இங்க இருந்து எந்த பக்கம் போயிருப்பாங்க சுடர்? சார், சொல்லுங்க சார். இந்த திசையில இங்க எங்கயாவது 3 பசங்க போறத பாத்தீங்களா? இந்த பக்கமா ஒரு 3 பசங்க நடந்து போறாங்களா? ஆமா தேங்க்யூ சார். வா சுடர், சீக்கிரம். எங்க போனாங்க? சார், குழந்தைங்க அங்க இருக்காங்க சார். அஞ்சலி, காவ்யா, அபி, அங்க சார். அஞ்சலி, அஞ்சலி, காவ்யா, அபி, டாடி, காவ்யா, அஞ்சலி, காவ்யா, அபி. அபி, நீங்க எல்லாரும் தனியா இங்க என்ன பண்றீங்க? அபி, என்னாச்சு? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி அன்டைம்ல யாராச்சும் வெளிய வருவாங்களா? எதுக்கு இப்ப இவங்களை கூட்டிட்டு வெளியில வந்த? அபி ஒன்னும் எங்களை கூட்டிட்டு வரல. எல்லாரும் வெளியே போகணும்னு முடிவு பண்ணி தான் வந்தோம். என்ன காவ்யா, இப்ப டைம் என்ன ஆகுதுன்னு தெரியும்ல? தெரியும் டாடி, தெரிஞ்சுதான் வந்தோம். அஞ்சலி எங்களை விட்டு போயிடுவாளோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு டாடி. நாங்க எப்பவும் அவ கூட தான் இருப்போம். காவ்யா, யார் சொன்னா உனக்கு அஞ்சலி நம்மளெல்லாம் விட்டுட்டு போவான்னு? அஞ்சலி எங்கேயும் போக மாட்டான். அவ எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பா. ஆமாமா. நானும் உங்க டாடியும் அவ்வளவு சீக்கிரம் அஞ்சலியை போக விட்டுருவோமா? இத பாருங்க, என்ன ஆனாலும் சரி, அஞ்சலியை நம்ம கிட்ட இருந்து யாருமே பிரிக்க முடியாது. நான் பிரிக்கவும் விட மாட்டேன். ஐ ஸ்வேர். ப்ராமிஸ்.
ப்ராமிஸ் பண்ணுங்க டாடி. இந்த பாருங்க, என் அஞ்சலியை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். இட்ஸ் a promise. வாங்க. போதுமா? அத உங்க டாடி ப்ராமிஸ் பண்ணிட்டார்ல. வாங்க போலாம். வாங்க வாங்க எல்லாரும். வா அஞ்சலி, வாங்க. எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்ன சொல்றதுனே தெரியல எழில். ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. மா, உங்களுக்கே நல்லா தெரியும் நான் அஞ்சலி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு. ம். நம்ம குடும்பத்துக்கு அவதாமா செல்ல பொண்ணு. இதுவும் நானும் ஆசையா வளர்த்த குழந்தை. எப்படிமா அவங்க கேட்டதும் உடனே தூக்கி கொடுக்க முடியுமா? அது நியாயமே கிடையாது. என்னால அது முடியாதுமா, முடியாது. சார், உள்ள வரலாங்களா? வாங்க சார், என்ன விஷயம்? மேடம், ரவிக்குமார் அனிதாங்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த வீட்ல இருக்க 5 வயசு குழந்தையான அஞ்சலிய அவங்களோட குழந்தைன்னு அவங்க வந்து கேட்டதுக்கு நீங்க குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டதா கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. சார், ம், அவங்க கேஸ் கொடுத்தா அது உண்மையாயிடுமா? சார், அஞ்சலி என்னோட பொண்ணு. அவளை யார்கிட்டயும் நான் கொடுக்க மாட்டேன் சார். சார் உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். நீங்க அந்த குழந்தைய தத்தெடுத்து இத்தனை வருஷமா அன்பா வளர்த்திருப்பீங்க. இப்போ ஒரிஜினல் பேரண்ட்ஸ் வந்து கேட்கும்போது எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு கொடுத்துதான் சார் ஆகணும். நோ சார், என்னால அஞ்சலியை கொடுக்க முடியாது சார். குழந்தைய தொலைச்சது அவங்களோட தப்பு சார். வேணும்னா அதே ஆசிரமத்துல வேற ஒரு குழந்தைய தத்தெடுக்க சொல்லுங்க சார். ஆனா என்னால அஞ்சலியை கொடுக்க முடியாது சார். நோ, ஐ won't. சார் புரிஞ்சுக்கோங்க சார், உங்க குழந்தையோட ரியல் பேரண்ட் உங்க மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. நீங்களே நினைச்சாலும் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அஞ்சலி உங்க கூட இருக்க முடியாது சார். ஹோம்ல தான் இருந்தாகணும். இதெல்லாம் நியாயமே இல்ல. அவங்க எங்க மேல கொடுத்திருக்க கேஸ நாங்க கோர்ட்ல ஃபேஸ் பண்றோம். ஆனா தயவு செஞ்சு அஞ்சலி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடாதீங்க சார். ப்ளீஸ் சார். என்னால முடியாது மேடம், இது என்னோட டியூட்டி. நான் குழந்தைய கொண்டு போய் ஹோம்ல விட்டுதான் ஆகணும். ஹோமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.